ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டெக் டிப்ஸ் ஃபார் ஆல் லேப்டாப். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அடோப் ஃபோட்டோஷாப் எப்படி இருந்தால் சொல்லி பார்க்க போகிறோம். உங்களுக்கு லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். நான் இப்போ ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல் நான் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து இப்போ உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ நீங்கள் அந்த இடத்துல வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து வால்யூம் டியில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்தோன்னே இங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ண எனக்கு பாஸ்வேர்டு கேட்குது. நான் உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து ஸ்க்ரீனில் தெரிஞ்சு பாருங்கள். அதுதான் பாஸ்வேர்டு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஐயோ என்னடா இது பாஸ்வேர்டு. இப்போ ஸ்க்ரீனில் தெரிஞ்சு பாருங்கள். அதுதான் உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். நான் பாஸ்வேர்டு போட்டுக்கிறேன். அடோப் CS6 அதுதான் பாஸ்வேர்டு. எல்லாம் நார்மல் தான். இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது இல்லை, அதான் ஓகேவா. இப்போ நான் வந்து கீழே போய்ட்டு நான் இப்போ செட்டப் கொடுத்துக்கிறேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா, செட்டப் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு எஸ்ஆர் கேட்குது. நான் வந்து நோன் கொடுத்துட்டு நான் ரன்னாஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்க மறந்துட்டேன். அதுதான் இப்போ நான் வந்து இது பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து திருப்பி எஸ்ஆர் நோன் கேட்குது. நான் எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். எஸ்ன்னு கொடுத்துட்டு இங்கிலீஷான்னு கேட்குது. ஆமாம், எனக்கு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இதோட சைஸ் பாருங்கள். இந்த ஆப்போட சைஸு, ஃபோட்டோஷாப்போட சைஸ் பார்த்திங்கன்னா 73 MB, 73.7 MB, 74 MBன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், நான் இப்போ வந்து ஓகே இங்கிலீஷ் கேட்குது, ஓகேன்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டுன்னு கேட்குது, ஓகே நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு அக்ரி அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ வந்து உங்களுக்கு வந்து எந்த இடத்துல வைக்கணுமோ நீங்கள் வந்து அந்த இடத்துல வச்சுக்கலாம் ப்ரௌஸ் பண்ணி. நான் இப்போ வந்து நான் வால்யூம் டியில் ஓகே வச்சுட்டு ஓகேன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்றேன். எஸ்ன்னு கேட்குது, எஸ்ன்னு கொடுத்துட்டு நான் வந்து நெக்ஸ்ட்னு கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு நீங்கள் டெஸ்க்டாப் க்ரியேட் பண்ண ஆசைப்பட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்குது. நான் டெஸ்க்டாப்பில் க்ரியேட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் கீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அந்த லைசன்ஸ் கீ அப்படின்னு பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா மேலேயே வந்து லைசன்ஸ் கீன்னு போட்டிருக்கோம். அந்த லைசன்ஸ் கீயை மேலே நான் காப்பி பண்ணிவிட்டு இந்த கீயை ஃபுல்லாக காப்பி பண்ணிவிட்டு அப்புறமா போய்ட்டு அந்த லைசன்ஸ் கீன்னு கேட்குதுல அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு நிமிஷம் இருங்க. காப்பி பண்ணிவிட்டேன். இப்போ போய்ட்டு நான் அந்த இதில் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். ஐயோ என்னடா இது இப்படி வருது. ஐயோ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். திருப்பி வருது. நான் வந்து அதை ஒழுங்காக நான் வந்து இப்போ காப்பி பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். நான் அதை ஒழுங்காக காப்பி பண்ணிக்கிறேன். தப்பாக காப்பி பண்ணிட்டேன் போல். இப்போ நான் அது ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம். ஐயோ இது திருப்பி கிளிக் பண்ணிட்டேன்னா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். நோ கொடுத்துட்டு இப்போ நான் இங்கே வந்து இதை வந்து ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இந்த பேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்னு கொடுத்து இன்ஸ்டால் கொடுத்துட்றேன். இன்ஸ்டால் கொடுத்தோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்டிங் ஃபைல்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது. ஒரு 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ்குள்ளே அது வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அது வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டுருக்கு ஃபாஸ்ட்டாக ஆயிடுச்சு. ஓகே எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ஃபினிஷ்னு கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனில் வந்து டெஸ்க்டாப்பில் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. 2 தடவை 3 தடவை ரீஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஏன்டா இவன் அங்கே வைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி அங்கே தான் வச்சுருந்தேன். ஏன்னா அங்கே வச்சா தான் எனக்கு கொஞ்சம் இதுக்கு கைக்கு கண்ணுக்கு எதுக்கே இருக்கான டவுன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு நான் லெஃப்ட் கிளிக் பண்ணுறேன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்து எஸ்ன்னு கொடுத்துட்றேன். எஸ்ன்னு கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் லேட்டாகும் ஓப்பன் ஆகிறதுக்கு. நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைமில் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இதாகும். ஓகேங்களா. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும் ஓப்பன் ஆகிறதுக்கு. ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறனால. அதுவும் இல்லாமல் என் லேப்டாப்பில் வந்து ரேம் கம்மினால தான் கொஞ்சம் லேட்டாக ஓப்பன் ஆகும். ஓகேங்களா. ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஓப்பன் ஆகுது. வேண்டாம் திருப்பி ஓப்பன் பண்ண வேணாம். இப்போ ஓப்பன் ஆகும் பாருங்கள். இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. எப்படி தான் வரும் நம்மளுக்கு ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணும்போது இல்லை, நீங்கள் எப்பயுமே அந்த ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணும்போது இப்படி தான் வரும். ஓகேங்களா. கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் அடோப் ஃபோட்டோஷாப் CS6 எக்ஸ்ட்ராக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. கீழே பார்த்தீங்கன்னா இது 2 ஆகிட்டு 2 பாருங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோட் ஆகிட்டுருக்கு.
இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபைல் கிளிக் பண்ணிட்டு நான் வந்து நியூ கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து நியூ கிளிக் பண்ணிவிட்டு அங்கே என்ன இருக்குன்னு காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து திருப்பியும் போயிட்டு ஓப்பன் கிளிக் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்து ரெசல்யூஷன்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு இது எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ வேணுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா? இப்போ நான் வந்து திருப்பியும் பிக்சர் போயிட்டு எனக்கு தேவையான ஃபோட்டோ எடிட் பண்ணுறேன். என்ன ஃபோட்டோ எடுக்கலாம் ஃபோட்டோஷாப் இந்த என்ன ஃபோட்டோ எடுக்கலாம் இதை ஃபோட்டோ இப்போ தான் இந்த ஃபோட்டோவை நான் எடிட் பண்ணினேன். நான் சரி நம்ம வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு திருப்பி இதை டவுன்லோட் பண்ணிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இப்போ ரீஇன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் என் சேனல் ஆர்ட். நான் இப்போ தான் வந்து இது பண்ணி பார்த்திங்கன்னா போட்டிருப்பேன். இருங்க நான் நிமிஷம் இருங்க, அந்த இது லாக்கில் இருக்குது, பேக்ரவுண்ட் லாக்கில் இருக்குது. இப்போ நான் அன்லாக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இதை பார்த்து எப்படி எடிட் பண்ணுறது, எப்படி பேக்ரவுண்டில் செட் பண்ணுறது, அதே மாதிரி எப்படி லோகோவில் எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நான் வந்து இது பண்ணுற வீடியோ போடுறேன்.